வழி விடுப்பா ராசியாக என்னப்பா நீ நம்ம நாளைக்கு அப்புறம் மாலை மலை எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. நீ தான் பேசுகிறேன், நம்ம காமிச்சிடுவோம். மேம் ரைட் மேம் நல்லா சொல்லுமா? வெயிலில் ஏன்னு கேட்குறீங்க, உள்ளே கூப்பிட்டு போயிடலாம். வெயில் அப்படியே ஸ்லோவாக வாங்க. கொஞ்சம் பின்னாடி பின்னாடி கொஞ்சம் ஷேடோவாக அவங்களுக்கு தெரியும், திரும்ப அப்படியே வரும். வீடியோ முடிச்சுனா போட்டோ எடுக்கணும். கொஞ்சம் வீடியோ ஒதுங்கிங்க, போட்டோ எடுக்கணும். மேடம் லுக் மேடம் ஓகே, போட்டோ எடுத்துலாமா? போட்டோ கொஞ்சம் மேலே போயிடலாமா? கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு போயிடுங்க. அப்படியே எல்லாரும் போட்டோ எடுத்தோம். என்ன சொல்றீங்க? கோர்ட் ரூம் ட்ராமாங்கிற இந்த ஜானரே வந்து சினிமாவே என்ன ரோல் பண்ணுது? டைலாக்ஸ் ரோல் சொல்லுங்க. ஸோ நான் ஒரு டோல் இருந்தேன், முடிச்சுட்டு அது இருக்கேன். ஸோ வரலட்சுமி இருக்காங்க, அவங்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன ஆச்சு, எல்லாரும் வந்து ஃபைன் அதே மாதிரி கோபி சார் தான் கனெக்ட் பண்ணாங்க. அவங்க ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். லஞ்ச் டைம் ஆல்மோஸ்ட் ஆக போதா? எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோமா, இல்லை தூங்குறோமா? எல்லாம் முடிச்சிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்கள் டைம் கொடுத்ததுக்காக. அண்ட் பார்த்திபன் சார், யூவி சார், சுஹாசினி மேம், இவ்வளோ பேர் இருக்காங்க, சித்ரா சார் இங்கே இல்லை. பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் அவர் ஃபிலிம் வேர்டிக்ட். ஐ திங்க் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லலாமா கிருஷ்ணா சார்? ஹாலிவுட்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இட் வில் பி யூ. பிகாஸ் நான் வந்து எந்த படத்தில் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலையும் பேசுனதில்லை. பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி, பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் என்னன்னா இதில் படித்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும். ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசுனா பயங்கரமாக ஃபாஸ்ட்டு பேசி யாருக்குமே புரியாது. ஸோ கோர்ட்டுக்கே புரியாது. ஸோ வந்துட்டு அது வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ண அந்த படத்தில். அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்தில் ஒரு ஆக்டிங் நடக்கும், அவங்க உலகத்தில் ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு வேறு மாதிரி ஆக்டிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்தி காம்படிஷனாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி எனக்கு ஏற்று வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க. ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங். ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நடந்துச்சு. அண்ட் தட் வாஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த
படத்துக்கு அந்த ஃப்ளேவர். பிகாஸ் 2 lawyers வந்து அங்கே எதுக்கும் போது அந்த அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்ணுறது தான் வந்து அந்த படம். So I think here I want to say thanks to Anna. She gave me a lot of courage and challenged me also to be a better actress னு சொல்லலாம். And ma'am Suhasini ma'am கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது, but I think she's the only one who will say literally she's seen me from this size. So அந்த வயசுலேருந்து I think I've been running behind her all the time. Every time I see her, Suhasini aunty, she always knows me as a kid. And அந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. She anything happens, she'll be the first one to message me and say I'm so happy for you சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து நமக்கு தான் வரும். அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார். அவர் பை டிஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும், இந்த படத்தில் பண்ணி அவர் சொல்லி ஃபர்ஸ்ட் கால் வருது வந்து எனக்கு தான் வரும். அண்ட் தேங்க்யூ கோபி சார், பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் kept me in your நிபுணன் ஒரு படம் பண்ணேன், அப்போ வந்து அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ he was the EP of the project and அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணது. So thank you Gopi for always keeping me in your heart and always offering me anything that you come across will first come to me, I know for sure. So adana thank you Rajima for being his support system. And Krishna sir, thank you so much. This film was a very different experience for me, and neenga sonna mari a different version of me. And இந்த படத்துல வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசரா இல்லை வந்து என்னன்னு தெரியல. பிகாஸ் ஒரு டைம்ல வந்து 11 o'clock ஆனால் ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா, யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் இறங்கி எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடுலாம் போய் அவர் தான் ரெடி பண்ணுவார். அண்ட் ஐ திங்க் அவரை வந்து அவர் கேரக்டர் வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகும். இவர் யார் கூட தான் இருக்காரு, இவங்களா யார் அது சொல்லி நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக வந்து ஒரு பிளே பாய் இமேஜாக வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். And all the very best. Welcome to Indian cinema. That's all I can say, because you've already performed here. And Parthiban sir, thank you for being here today. And you always know I love you for the longest time, and I admire your work. And unga kuda vandu work pannala enakku பயங்கரமான ஒரு always an excited feeling, and I'm really honored that I got to work with you. And you say I'm a massive fan of your writing. I love your writing. I'm not a day that I've not seen your work and laughed. I think over and over again you bring a smile to my face always, and to hear such amazing words from you, and romba I felt very blessed, and a lot of gratitude to all of you here who spoke such nice things about me. Thank you, and I will continue to do my best and entertain you all. Thank you so much. But Amma, as Prakash sir would like to present his book Lanka. Thank you so much Varu, we love you always, and we're very very excited to see you in this film. Agni Entertainment presents The Verdict. May 30th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக நம்மளோட ஃபேவரட் versatile and அவரை பத்தி adjectives வந்து சொல்லிக்கிட்டே போறோம். எக்ஸாக்ட்லி அதுதான் அதுவே யோசிச்சு வர ஒரு பதில பக்கத்துல டென்ஷன் ஆகுது. சார் சொத்தியல் வந்து இருக்குல்ல, நடந்த செயல் இந்த மாதிரி செயல் சார் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஏன் அது உடஞ்சிருக்கீங்கன்னா அங்க நடக்கிற செயல் அந்த மாதிரி செயல். ஸோ நான் இதுக்கு மேல கொடுத்தேன்னா நான் முழு டீட்டெயில் கொடுக்க வேண்டியதா படத்தை பத்தி. அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா தெரியாது. கண்டிப்பா சார். சார் அதே மாதிரி டைரக்டர் சார் சொல்லுங்க. வரலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, அழகா நடிப்பாங்க, அதெல்லாம் ஓகே, ரொம்ப கியூட்டா இருக்காங்க மேரேஜுக்கு அப்புறம். ஆனா வந்து அவங்க தமிழ் பேசினாலே உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பார்த்திபன் சார் கூட சொன்னாரு ஹேராமுக்கு அப்புறம் இந்த தமிழ் ராதிகா கேட்ட மாதிரி இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இங்கிலீஷ்ல பேசிருக்காங்க, எங்களுக்கு எல்லாம் புரியுமா இல்ல அமெரிக்கன் தமிழர்களுக்கு மட்டும் புரியுமா? கண்டிப்பா கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஸ்லோவா தான் பேசுறாங்க. அதுவும் இங்கிலீஷ் கூட கண்டினியூஸா வராது உங்களுக்கு. போயிட்டு கோர்ட்ல விஷயம் உள்ள போயிட்டு திருப்பி வரும். அப்படி வருஷம் நிறைய உங்களுக்கு தமிழ் தான் வரும். அதனால கிளீனா பேசியிருக்காங்க, ஸ்லோவா பேசிருக்காங்க, புரியும்படி பேசியிருக்காங்க. அவங்களதான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நாள் டயலாக் பேசும்போது வந்து எப்போ ஃபாஸ்டா பேசாம நீங்க அவங்களே நல்லா தெரிஞ்சு முதல்ல பேசுறாங்க. ஜஸ்ட் கிளாரிஃபை பண்றதுக்கு ட்ரெய்லர்ல நிறைய இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். படத்துல ஆக்சுவலா 60-70% தமிழ் தான். ஸோ கோர்ட் ரூம் வெளில நடக்கிறது எல்லாமே தமிழ் தான். கோர்ட் ரூம்ல தமிழ் பேச கேவலமா இருக்கும், அதனால இங்கிலீஷ் பேசியிருக்கோம். ஓகே ஓகே சார். அதே படத்துல நிறைய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறதா சொன்னீங்க. இந்த பேனர்ல யாரையும் காணுங்க, எங்களுக்கு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களோ? நீங்க ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்னா உடனே நீங்க டாம் குரூஸ் அங்க கஷ்டம். அங்கேயும் அடுத்த கிரேட் மூவிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மூவில பண்றாங்க. ஸோ அதனால வந்து இவங்களாம் ஆர்டிஸ்ட் தான், அங்க நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன, பிகாஸ் அந்த படங்கள்லாம் எப்ப பார்த்தாலும் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் போறது கிடையாது. இதெல்லாம் அங்கேயே எடுக்கிற படங்கள்.
அதனால தான் உங்களுக்கு தெரியல. நான் வேணா நான் ரெஃபரன்ஸ் என்னால கொடுக்க முடியும். சார் சார் நீங்க சொல்றப்ப நிறைய விஷயம் சொன்னீங்க. நீங்க